ஹலோ கைஸ், ஃபைனலி இன்றைக்கி தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மெட்டல் பேப்ளேட் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோடு நம்ம அன்பாக்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 7-8 மாதம் இருக்கும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஃபேங்லியோனா டைப்ளோனமிசஸும் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த டைப்ளோனமிசஸ் வந்து இப்போ உயிரோட இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கேன் பேட்டில் போட சொல்லி. அவன் பேட்டில் போட்டு எந்த லட்சணத்தில் எடுத்துகிட்டு வர போகிறான்னு தெரியல. ஃபுல்லாக அந்த பேப்ளேட் உடஞ்சிருச்சு ஐயா. ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேப்ளேடை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன பேப்ளேடு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா தமிழில் நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த பேப்ளேடு என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதாவது பேப்ளேடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த பேப்ளேடை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேப்ளேடை வாங்கின செல்லர் இருக்கார்ல, அவரை வந்து நம்ம பே பாயிண்டர் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து இதையுமே வாங்கியிருந்தோம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ப்ரோ. அன்பாக்ஸ் பண்ணணும், டைம் ஆச்சுல, வீடியோக்குள்ளே போகணும். வாங்க ப்ரோ இன்ட்ரோ போட்டு. ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு தெரிய விட்டுறலாம். ஓகே, வெப்பனை தூக்கிடலாம். கத்தி, தரமான ஒரு கத்தி. என்ன பேப்ளேடாக இருக்கும், ஆல்ரெடி தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். பட் எனக்கும் தெரியும், ஆனால் நான் இன்னும் பிரித்து பார்க்கல. நீங்கள் ஆல்ரெடி தமிழில் இந்த பேப்ளேடு எப்படி இருக்கும், என்ன பேப்ளேடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைடு அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த சைடு வேறு ஏதோ ஒரு டேப்பு, 2 டேப்பு உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். இது வேறு டேப்பு, இது வேறு டேப்பு. யாரோ அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த கொரியர் ஷாப்பில் பண்ணியிருக்கலாம், இல்லை கொரியர் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேப் ஒட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். கடலுக்குள் காலில் வச்சு பாரு, ரத்தமாக மாற்றி வச்சவாரு. போடு மக்களே, காப்பிரைட் போடாமல் இருந்தால் சரி. தேவராவோட சிம்பிளை போட்டாச்சு. ஐயோ, ஸ்டேடியத்தில் கத்தி பத்துச்சுக்கு. ஐயோ ஐயோ, இதுக்கு தான் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஸ்டேடியத்தை பக்கத்தில் இருக்கிறதே கிடையாது, தெரியுதா. ஸோ தேவரா சிம்பிளில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி மாசா இருக்கா? பிரிச்சிரும். இது இந்த பேப்ளேடை ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்றது சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தோன்னா பாக்கெட் ஒன்கிட்டேருந்து வாங்கின பேப்ளேட் கிடையாது. இது வந்து வேறு ஒரு செல்லர்கிட்டேருந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கின பேப்ளேடு. ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்சோ இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லை. காசு கொடுத்து வாங்கின பேப்ளேடு. ப்ரைஸு 3000 ரூபா. ஸோ 3000 ரூபா ஒருத்துள்ள ஒரு பேப்ளேடு. ஒரே ஒரு பேப்ளேடு தான், சிங்கிள் பேப்ளேடு. ஸோ ஆலப்பன் மாதிரி அவரும் வந்துட்டு ஒரு பிக்கு ஸ்டோர் செல்லர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செல்லர். அவர்கிட்டேருந்து தான் இதையும் நம்ம வாங்கிடணும். ஸோ பேப்ளேட் வந்துடுச்சு. இவ்வளோ தான், டப்பா வேறு எதுவும் கிடையாது. இங்கே பார்த்தீங்களே, நான் சொன்னேன்ல வேறு யாரோ அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது கைஸ், ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிறது. மேலே மட்டும் ஓப்பன் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க போல். மேபி இந்த சைடும் அட்டையாக இருந்திருக்கலாம், அதாச்சும் ஆல்ரெடி பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கலாம் நினைக்கிறேன், தெரில. ஸோ ஓரமாக வச்சுருவோம். ஸோ திஸ் இஸ் பேப்ளேட். என்ன பேப்ளேடு ப்ரோ, பார்த்துட்டிங்களா ப்ரோ, தெரிஞ்சிருச்சுல்ல ப்ரோ. எஸ், ஸோ கைஸ், சோல் பிளேஸ் எவ்வளோ ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்களா. பாக்கெட் டூன் கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப தீஞ்சு போன ஒரு பேப்ளேடு, ரொம்ப நாள் ஆன ஒரு பேப்ளேடு. எவ்வளோ ஒரு மின்ட் கண்டிஷன்ல இப்போ தான் ஏதோ புதுசாக செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு தெரியும், இது வந்து தேஞ்சு போனோன்னு நினச்சிட்டாங்க. ஸ்டிக்கர், இது ஸ்டிக்கர்லாம் மேலே லைட்டாக போயிடுக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது வித்தியாசமாக தீபாவளிக்கு ஏதோ பட்டாசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், திஸ் இஸ் அ ஸ்டிக்கர். ஸோ எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம எடுத்து ஒட்டணும். இங்கே என்ன ப்ரோ நைக்கு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, தெரில ப்ரோ, எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டிக்கரு, இதெல்லாம் நம்ம அப்புறம் ஒட்டுவோம்.
இது என்ன ப்ரோ மிட் ஃபேக் பேப்ளேடா? ஏன்னா இவ்வளோ மின்ட் கண்டிஷனில் இருக்குது ப்ளஸ் ஸ்டிக்கரோட வந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டிக்கர் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ ஸ்டிக்கர் ஓரமாக எடுத்தாச்சு. நான் இந்த ஒரு பார்ட்ஸையும் நான் எடுத்தே காட்டுறேன். ஸோ இது மிட் ஃபேக்கா இல்லை ஒரிஜினல் டகராட்டோமியான்னு அப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ டிப்பு, இந்த டிப்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா காய்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குது, A1ன்ற ஒரு கோடு சின்னதாக இருக்கும். அதுக்கு தான் ஜூம் வைக்கலான்னு பார்க்குறேன். பரவாயில்ல அப்படியே காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? சின்னதாக A1 அப்படின்ற ஒரு கோடு இருக்கும். இந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராக் டவர் அப்படின்ற ஒரு பேப்ளேடோட டிப்பு தான். அதாவது இதில் இருக்கிறத பார்த்து தான் இந்த ராக் டவர் பேப்ளேடுக்கே வச்சுருப்பாங்க. ராக் டவர் என்ன பேப்ளேடு ப்ரோ அப்படின்னா அது ஒரு பஸ்ட் பேப்ளேடு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாது. மெட்டல் பேப்ளேட் ஃபேனுக்குமே தெரியாது. நான் ராக் டவர் டிரைவர்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் இருங்க. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக் டவரோட டிரைவர். உங்களுக்கு தெரியும், பர்ஃபார்மன்ஸ் டிப்பு இந்த மாதிரி ஆடும் ரெண்டு சைடும். சென்டரில் வந்து ஒரு ஸ்டாமினா டைப்பில் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ராக் டவர் டிரைவர். ஃப்ரீ ஸ்பின்னிங் இருக்கிற ஒரு டிரைவர். ஸோ நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸ்டாமினா டைப் டிரைவர். ஓகே, ஸோ அதே டிரைவர் தான் இதுக்குமே இருக்கும். ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். ஸோ இது ரெண்டத்தையும் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப பேட்டில் போட்டு தேஞ்சு போயிடுச்சு. ஹலோ கிட்டியோட டிரைவரை வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்கிட்ட ராக் டவர் பேப்ளேட்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பேப்ளேட் கலெக்ட் பண்ணுறேன் கிடையாது. மெட்டல் பேப்ளேடோட செல்லரு. ஸோ மெயினாக நான் செல் தான் பண்ணுவேனே தவிர நான் வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக அந்த பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின் ட்ராக்கை நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் போல்ட்டு கழட்டிடுறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபியூஷன் வீல் கைஸ். பார்த்துக்கோங்க, கோட் இருக்கும், இந்த இடத்துல கோட் இருக்கும். தெரியுதா? A2 அப்படின்ற ஒரு கோட் இருக்குது. தெரியுதா கைஸ்? ஒரிஜினல் டகராட்டோமி கைஸ். ஃபேக்கே அவர் சேல் பண்ணுறது இல்லை, மிட் ஃபேக்கை சொல்கிறேன். ஸோ ஒரிஜினல் டகராட்டோமி எவ்வளோ ஒரு ரெட் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் வந்து இதுலேயுமே ஒரு கோட் இருக்கும். இந்த இடத்துல நல்லா உத்து பார்த்தீங்கன்னா A3 அப்படின்ற ஒரு கோட் இருக்கிற மாதிரி தோணுது. இருங்க, A2 கைஸ், A2 அப்படின்ற ஒரு கோடு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த A2 அப்படின்ற ஒரு கோடு சின்னதாக இருக்கும். இந்த மூலையில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இசட்டு மாதிரி தெரியும், பட் அது 2. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்பின் ட்ராக்கு. இந்த ஸ்பின் ட்ராக்கை நம்மளால் கழட்ட முடியும், பட் எந்த மாதிரி கழட்டணும்னு தெரில. ஸோ இதை நம்ம அப்புறமா பார்ப்போம் ஸ்பின் ட்ராக்கை பற்றி. ஏன்னா எனக்கு ஸ்பின் ட்ராக்கை பற்றி பெருசாக தெரியலை. அண்ட் எனர்ஜி லேயரை பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு கோட் இருக்கும். எல்லா பேப்ளேடுக்குமே பொதுவாகவே ஒரு கோடு இருக்கும். எனர்ஜி லேயர்லையுமே அது இந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த இடத்துல சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்குது. ஸோ A2 அந்த கோடு தான் இருக்குது, A2 அப்படின்ற ஒரு கோடு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சிப்லேயுமே மேலே ஒரு கோடு இருக்கும், அதே சமயம் உள்ளே ஒரு கோடு இருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் காய்ஸ். இருங்க ஃபோக்கஸ் வைப்போம். இருங்க கைஸ், உங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த உள்ளேயுமே கோடு இருக்குது. நான் முடிஞ்சால் சைடில் உங்களுக்கு கிளியராக வீடியோ எடுத்து சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பார்ட்ஸுக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வீடியோ எடுத்து சைடில் ஆட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபேஸ் போல்ட். எஃப்ன்ற ஒரு கோடை நான் பார்த்தேன். ஸோ அவர் ஆல்ரெடி முன்னாடியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தாரு இந்த ஒரு பேப்ளேடோட பார்ட்ஸ் எல்லாம். ஸோ ஒரிஜினல் டகராட்டோமி தான் ப்ரோ, மிட் ஃபேக்லாம் நாங்கள் சேல் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ நம்ம வந்து பே பாயிண்டர் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே செல்லர் தான் இவரும். ஸோ சேம் செல்லர் கிட்டேருந்து தான் நம்ம சோல் பிளேஸையுமே வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த சோல் பிளேஸ் அன்பாக்சிங். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் டகராட்டோமி. இதை வச்சு நம்ம எக்கச்சக்க பேட்டில்ஸ் அண்ட் வீடியோ ஃப்யூச்சர்லாம் எடுப்போம். ஸோ இதுதான் சோல் பிளேஸ். ஓகேயா, ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. என் கலெக்ஷனில் ஒரு இல்லாத ஒரு பேப்ளேடு. நான் இது வரைக்கும் பேப்ளேட்ஸாக வாங்கி சேல் பண்ணியிருக்கேனே தவிர இந்த ஒரு பேப்ளேடை நான் வாங்கினதே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நிறைய ஸ்டாக்ஸ் வரும், இதெல்லாம் ஃபஸ்ட்லாம் எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வரும். வந்த உடனே ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணி எல்லாமே தீர்ந்து போயிடும். ஓகே, ஸோ அதாவது நான் இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சேல் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணி டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிற ஒரு பேப்ளேட் இது. ஸோ அது ஏன் சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்றதே எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ 3000 ரூபாய்க்கு கிடைச்சதே ஒரு
ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்குலாம் இந்த பேப்ளேட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க பேர் சொல்கிறாங்க. பாக்கெட் 1K 3000 ரூபாய்க்குலாம் கிடைக்கலாமா? 5000 ரூபான்னு சொன்னார். எந்த செல்லர்கிட்ட கேட்டாருன்னு தெரில. நான் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஸோ மேபி இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக். ஸோ நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் ஷாப்பில் வந்து எல்லாரும் பார்க்குறாங்களா, நீ உன்கிட்ட வச்சிருக்க பேப்ளேட்ஸ் தானே அப்புறம் நீ போடுற, அப்போ நீ உன்கிட்ட கொடுத்துட்டா உன்கிட்ட என்ன பேப்ளேட் ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோக்காண்டி தான் நான் வந்து என் பேப்ளேட்ஸை நான் வந்து போடுறேன். ஓகே, ஸோ ஃபோட்டோக்காக மட்டும்தான். ஸோ மிக்சர்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நான் வேறு செல்லர்கிட்டேருந்து வேறு பேப்ளேட்ஸை தான் எடுத்து கொடுப்பேன். நீ ஆர்டர் பண்ண பேப்ளேட்டை நான் வேறு செல்லர்கிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதுதான் நான் பண்ணுறது. ஸோ ஒரு லான்ச் பண்ணி எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி என்கிட்ட ஒரு ஃபேக் பேப்ளேட் இருந்தது. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அது வந்து சோல் பிளேஸ் வீடியோ எடுக்க போய்ட்டு தான் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபேக் பேப்ளேடுக்கும் இதுக்குமே நம்ம பேட்டில் போட்டு பார்ப்போம். சரியான வெயிட்டாக இருக்குது கெய்ஸ், அதாவது ஒரு 10 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லான்ச் பண்ணிடலாம், ரொம்ப நாள் பேசாமல். ஓ மை காட் கெய்ஸ், வேறு லெவலில் சுற்றுது இல்லை? ஸோ அது இங்கேருந்து அதான் லைவாக எனக்கு பார்க்கும்போது செம்மையாக தெரியுது சுற்றுறது. வருங்க நான் அப்படியே கீழே இறக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, நல்லா கிட்டக்கா உங்களுக்கு வந்து தெரியும். சோல் பிளேஸ் சுற்றுறது பயங்கரமாக இருக்குது கெய்ஸ், வேற லெவலு. ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட் தான் இது. ஸோ அதனாலேயே ரொம்ப நேரம் சுத்தம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு நம்ம எக்கச்சக்க பேட்டில்ஸ் போடலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும்தான். விட்டா சுற்றிக்கிட்டே இருக்கும் போலயே. ஸ்டாமினா நல்லா இருக்குது கெய்ஸ், நிறையா தான் இருக்குது. தெரியுதா, ஸ்டாமினா ரொம்ப நாள் சுற்றுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் தலை மாடுது. பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா எதிர்பார்த்தேன். அதாவது ஃபேண்டம் மாதிரி எனக்கு இருக்கிறதோட ஒரு 2 நிமிஷம் தான் கம்மியாக சுற்றோன்னு நினச்சேன். அதாவது 3 நிமிஷம் சுற்றோன்னு நினச்சேன். பட் 3 நிமிஷம் தான் சுற்றுற மாதிரி தெரியல. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கீழே விழுந்துற மாதிரி தான் தெரியுது. ஓகே, இதுக்குள்ளே பேட்டில் போடுறதுக்கு ட்விஸ்டட் டெம்போ எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சும்மா ஒரு லான்ச் பண்ணுவோம். இந்த வீடியோலேயே ஒரு லான்ச் போட்டுருவோம் இந்த பேப்ளேடை வச்சு. ஒரே ஒரு லான்ச் ப்ளீஸ், ஒரே ஒரு லான்ச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக இதை வச்சு நம்ம எல்லாம் பேட்டிலும் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு லான்ச் மட்டும் பண்ணுவோம். சும்மா ஏன் ஆசைக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சோல் பிளேஸ் வெளியில் போய்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சரி. ஆனால் ட்விஸ்டட் டெம்போ வெயிட்டுக்கு அது இல்லை. பட் ட்விஸ்டட் டெம்போ சமாளிக்குமானும் எனக்கு தெரியலை. பார்த்தா தான் தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு தாங்குது, பட் அடி வாங்குறது தான் பலமாக தெரியுது. அடி பயங்கரமாக வாங்குது. இதை நம்ம இவ்வளோ பெரிய டான் கிட்ட நம்ம பேட்டில் போட வச்சா இந்த பேப்ளேட் இப்படி தான் தோற்று போகும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் அது நல்ல ஒரு பேப்ளேடு, நிறைய பெரிய பேப்ளேடா, நல்ல பேப்ளேடா, மொக்க பேப்ளேடா எடுத்துகிட்டு வருவோம். அதாவது மொக்க பேப்ளேடை தான் நல்ல பேப்ளேடுன்னு சொல்கிறேன். மொக்க பேப்ளேடாக எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேடு எங்களோட சோல் பிளேஸு. ஸோ இந்த சோல் பிளேஸு மொக்க பேப்ளேட்ஸை மட்டும்தான் அடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஒரு பேப்ளேடுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஸ்டிக்கருமே கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு ஸ்டிக்கர் தான் ஒரிஜினல் டெக்கராட்டோமி அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு பேப்பரில் வராது. உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் வரும். ஓகே, ஸோ அதான் மிட்ஃபேக்ஸோட ஸ்டிக்கர். மிட்ஃபேக்ஸ் அண்டு ஃபேக்ஸோட ஸ்டிக்கர்லாம் அந்த மாதிரி தான் வரும். இது வந்து அட்டையில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரிஜினல் டெக்கராட்டோமி அட்டையில் இருக்கும். இது உங்களுக்கு பேப்பர் மாதிரியே தெரியாது. பேப்பராக இருந்தால் இப்படி இப்படி மடங்கும். பட் இது வந்து அட்டையில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரிஜினல் டெக்கராட்டோமி. நம்ம வந்து எப்படியே கண்டுபிடிச்சிடலாம் இதான் ஒரிஜினல் டெக்கராட்டோமின்ட்டு. நான் ஒரு பார்ட்ஸையும் எடுத்து ரிவ்யூ பண்ணும்போது நான் அந்த சைட்டில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்க்ரீன் போட்டேன். அதாச்சும் வீடியோ இல்லை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன், கோடு இருக்கிற மாதிரி. ஓகே, ஏன்னா நான் வீடியோவில் காமிச்ச வரைக்கும் உங்களுக்கு கோடு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் சைட்டில் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அன்பாக்சிங் கைஸ்.
சோல் பிளேஸ் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே நம்ம கலெக்ஷனுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு பேப்ளேடு நம்ம கலெக்ஷனுக்கு. ஸோ சேல் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 ஸ்டாக் வரும். டக்கு டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடும். ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறையா பேர். ஓகே, ஸோ ஓஎல்எக்ஸ் மூலயமா நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பேப்ளேடு தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதை எதையும் எடுப்பாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போடணும். அப்படி போட்டோன்னு வைங்களேன், இது ஃபுல்லாக சர்க்கிள் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ அது நான் வந்து யார்கிட்டே கேட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த சோல் பிரேஸ் அன்பாக்சிங் கைஸ். ஸோ வீடியோ வந்து கண்டாச்சு. பாய் கைஸ்.